ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்லைன் எடிட்டிங் செய்வது எப்படி பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தட் தான். ஏஐ டூலை வச்சு கூகுள் ஜெமினி அப்ளிகேஷன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சட் அப்ளிகேஷன் வச்சு தான் நம்ம யூடியூப் தம்ப்லைன்லாம் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம ஃபோட்டோ கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்து அன்பாக்சிங் வீடியோ டெக்ஸ்ட்டு பிஎன்ஜி கலர் எல்லாமே கொடுத்து எடுத்துகிட்டு ஒரு 9 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து 1 நிமிஷத்துல நம்ம யூடியூப் தம்ப்லைன் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்றப்பல மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும் கைஸ். அதேமாரி நீங்கள் ஒரு ஜியோ யூஸர் இருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஜெமினி ஆப்பு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அப்படி உங்களுக்கு நீ ஜியோ எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாற்றிட்டானுங்க எல்லா கம்பெனியும். ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜெமினி அப்ளிகேஷனில் ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ தான் ஒரு நாளைக்கு க்ரியேட் பண்ண முடியும். அப்படியும் இருக்குது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜியோ சேனல் ஃப்ரீ எவ்வளோனா நீங்கள் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம், வீடியோவில் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து சிம்பிள் மெத்தடில் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ கைஸ், வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து ஜெமினி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துடும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் அப்டேட் கேட்கல. அப்டேட் கேட்டு நம்ம அப்படியே கொடுத்துருங்க. இப்போ தான் நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் அக்கௌண்ட்டு கேட்கும். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கணும் கூகுள் அக்கௌண்ட்டு வச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டூலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் கட்டினீங்கன்னா அன்லிமிட்டட் ஃப்ரீ. எவ்வளோ ஃபோட்டோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண மூலியமாக கூட நீங்கள் வந்துடும் உங்களுக்கு. சரிங்க, அதுவும் வரலன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோ தான் 5 ஃபோட்டோ க்ரியேட் பண்ண முடியும். அதுவும் ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டினு எவ்வளோனா அன்லிமிட்டட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் யூடியூப் தம்ப்லைனு. இப்போ அதே போல் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா க்ரியேட் இமேஜ், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய ஆப்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து சினிமாட்டிக்னு ஒன்று இருக்கும். இவனை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் யுவர் இமேஜ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு எதுக்காக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிட்டேன், அது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து மெயின் கான்செப்ட் நான் யூடியூப் தம்ப்லைன் தான். அதை பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது நீங்கள் என்ன பிராண்டு, ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிரீன். நான் வந்து எஜஸ் ஃபேன் வாங்கியிருக்கேன் அந்த கம்பெனிலேருந்து. பிராண்ட் நேம் இப்போ நீங்கள் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, மொபைல் சாம்சங்கு போக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது போட்டுக்கலாம் டைட்டிலாக. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் வந்து எஜஸ் ஃபேன் அன்பாக்சிங் தமிழ் அதுவும் கொடுத்துட்டேன். இது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டோர் ரூமாக கேட்டிருக்கேன். ஸ்டோர் ரூமில் எதாவது நல்லா இருக்கும்னு. அதாவது ப்ரைஸ் 1400. இப்போ வந்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னா பக்கத்தில் ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போவோம். கேலரியில் வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் தம்ப்லைன் போடணும் கிளிக் பண்ணிக்கலாம். 2-3 ஃபோட்டோ கூட கிளிக் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. அதெல்லாம் மொத்தமாக மெர்ஜாகி தான் வரும். ஓகேவா? இப்போ தான் நான் அந்த எஜஸ் ஃபோட்டோ எடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதோ வந்துட்டான் 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாக்ஸை காட்டுறேன், எஜஸோட பாக்ஸு. இதுதான் அந்த பாக்ஸு ஃப்ரண்ட் ஃபோட்டோவும் அப்புறம் அவுட்லுக். இது ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்னென்ன கேட்டிருக்கோம், பிராண்ட் நேம் டிவிஎஸ் கிரீனு, அன்பாக்சிங் எஜஸ் தமிழ், பேக்ரவுண்டு எனக்கு ஸ்டோர் ரூமாக வேணும்னு கேட்டிருக்கேன். ப்ரைஸ் 1500. இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து ஒரு டெலிகிராம் மாரி ஒரு லோகோ ஒன்று இருக்கும். அது இருக்கான் பாருங்கள், சென்டுன்னு கேதா, ஆனால் தட்டி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் தம்ப்லைனு. செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி வரப்போதும் எனக்கே தெரில. ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். சிம்பிள் மெத்தட் தாங்க. இதை வச்சு நீங்கள் யூடியூப்லேருந்து தம்ப்லைன் அப்லோட் பண்ணி வீடியோஸ் செம்மையாக லைக் வரும், அதிகம் பேர் ரெக்கமெண்ட் ஆகும். அதுதான் மெயினு. சரிங்களா? இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் 1 நிமிஷம் தான் ஆகும். நிமிஷம் கூட ஆகலை, க்ரியேட் பண்ணிச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எஜஸ் ஃபேனு தமிழ், பிராண்ட் நேமு டிவிஎஸ் கிரீனு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூம் கேட்டோம். இந்த ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது கீழே வந்து இப்போ 1 மோர் கொடுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோ. நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ண போகுது. கிரியேட்டிங் ஒரு இமேஜ். ரெண்டாவது வாட்டி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ரெண்டாவது ஃபோட்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
சினிமாட்டிக் கொடுத்துருக்கோம். எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சில டைமில் நல்லா வரும், சில டைமில் வந்து கோளாறு கொடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கடையில் வாங்குற மாரி இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், ஆனால் டெக்ஸ்ட்டு வரல. ஸோ மறுபடியும் வந்து நான் டெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் கொடுத்துட்றேன் எம்டியாக. இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோ நறுக்குன்னு இருக்குது. டைட்டில்லாம் நம்ம கொடுத்துடலாம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம எப்படி அந்த ஃபோட்டோ உயிர் கொடுக்குறோமோ அப்போ தான் வியூஸ் அதிகமாக வரும். வெயிட் பண்ணுங்கள். செம்ம பார்த்தீங்களா? இப்போ 3வது ஃபோட்டோ எப்படி வந்துடுது. எக்ஸாஸ்ட் ஃபேனு, அன்பாக்சிங், டிவி ஸ்க்ரீனு, சைலண்ட்டு, அப்புறம் வந்து பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாரி கொடுத்துருக்கானுங்க. செம்மையாக இது கைஸ். பின்னாடி ஸ்டோர் ரூமு. ஓகே, ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1400. நல்லாவே இருக்குது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த இப்படி இருங்க, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஃபுல் சைஸ்ன்னு இருக்குது. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேணும்னா ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மாடிஃபை பண்ணோம், க்ரியேட் பண்ணி கொடுக்கும், வேறு மாதிரி வரும். ஸோ இது போல் வந்து நீங்கள் ஒன் மோர் இல்லை நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ 2 அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா மாடிஃபை வந்துகிட்டே இருக்கும். இல்லை அதே டைட்டில் நீங்கள் கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா வேறு இமேஜாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. உங்களோட ஐடியா தெரியும் தான் இதுக்கு வேலையை. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டேன். உனக்கு அதே தான் வரானுங்க. வாரண்ட்டி சர்வீஸ்லாம் அது கேட்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டைட்டில் கொடுத்துருந்தீங்களா அதை மறுபடியும் வந்து ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணுமா. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்டோரும் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் கொடுக்கலாம். சீலிங் எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் கொடுக்குறேன். ப்ரைஸிங் 1400. டிவி ஸ்க்ரீனிங். தம்ப்நெயில் பக்கத்தில் வந்து ஹெச்டின்னு கொடுத்தா அது வீடியோவில் வரும். ஆமாம், ஃபோட்டோவில் வந்துடும், அதனால் கொடுக்காதீங்க. ஓகே, இதே கொடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டோர் ரூம் கொடுத்த பதிலாக சீலிங் கொடுத்துருக்கேன். அது எப்படி வரப்போது நமக்கே தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. மேலே டெக்ஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடமே. இந்த இடம்லாம் பாருங்கள், டூல்ஸு, மெக்கானிக் ஐட்டம்லாம் இருக்குது. வாரண்ட்டி, பொல்நெட்டு கூட இருக்குங்க பாருங்கள், டேப்பு எல்லாமே இருக்குது. வந்துட்டாங்க இந்த பாருங்கள். டிவி ஸ்க்ரீனு, விட்மேக்ஸ் 225 எக்ஸ் ஃபேனு, அன்பாக்சிங். இதுவும் ஒரு நல்ல இது தான் இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸிங். ஸோ இதுமாரி மாடிஃபை பண்ணிக்கணும் நீங்கள் ஃபோட்டோ வந்து. இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஏற்ற போல் ஒர்க் ஆகும். ஸோ நல்லாவே இருக்குது பாருங்கள். நான் இதுமாரி பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் நான் சொல்லி கொடுத்துடலாமா? இல்லைங்க, அப்படியே இருங்க. ஒயிட் ஸ்டுடியோவில் அவங்க யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் இருக்கும். அதில் வந்து சேனல் நான் இப்போ மாற்றிக்கிறேன். இதுதான் நம்மளோட சேனலு. மானிட்டேஷனை செக் பண்ணுறேன் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. 2646 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சேனல் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து வேறு மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனலோட வீடியோ. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வச்சு நான் எடிட் பண்ணது செம்மையாக இருக்கா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்காக தான் மாற்ற போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் ஜெமினி அப்ளிகேஷன் வச்சு இந்த ஏஐ தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பண்ணது வந்து மாற்ற போகிறோம். மேலே வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு யூடியூபர் இருந்தால் கண்டிப்பாக தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 2வது வாட்டி இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது வந்து காட்ட தம்ப்நெயில் பாருங்கள், நல்லா இருக்கா. இல்லை கலர் கரெக்ஷன் பண்ணோன்னா பிக்சார்ட்டில் வந்து கலர் கிரேடிங் கொடுத்து மாற்றிக்கோங்க. நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு லுக்காகவும் இருக்கும், நல்லாவே இருக்குது.
ஸோ இதுவே புது தம்ப்நெயில் இதெல்லாம் இப்போ தான் நம்ம தான் ஃபஸ்ட்டு உருவாக்குறோம். ஸோ நிறைய பேர் இதேமாரி ஃபார்மேட்டில் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வேறு ஃபோட்டோ வரும், ஒரே மாதிரி வராது. அதனால் வந்து நல்ல தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோ எடிட் பண்ணுங்கள், வியூஸ் அதிகமாக வரும், அதேமாரி சேனல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் கைஸ், முடிஞ்சிருக்கும், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் டன் கொடுக்குறேன், டன் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டுனா இப்போ வீடியோவில் வந்து தம்ப்நெயில் ஆட் ஆகிடும். இப்போ வந்து பப்ளிக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்குது, பார்க்குறவங்க வந்து சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து மேலே வரும். ஸோ டைட்டில் என்ன கொடுத்துருமோ தம்ப்நெயில் அதே தான் கொடுக்கணும், சேமாக இருக்கணும். வீடியோவில் என்ன சொல்ல வருமோ எல்லாமே சேமாக இருந்தால் தான் உங்கள் வீடியோ சஜெக்ஷனாகவும் ட்ரெண்டிங்காகவும் அண்டு பார்க்குற வியூஸுக்கும் ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் ஒரு இது வரும், ஒரு மரியாதை மாரி கான்ஃபிடென்ட்னா. அடுத்த வாட்டி நம்ம சேனல் வந்து தேடி வந்து பார்ப்பாங்க, பையன் என்னென்ன வீடியோ போட்டிருக்கான், நமக்கு ஏன்னா வீடியோவில் விஷயம் கற்றுக்கலாமா தேடி வருவாங்க. அதனால் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன், இந்த விஷயத்தை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. ஸோ ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக 1 by 1 ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா 1 இயருக்கு நான் வீடியோ எதுவுமே போடல. அதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.